ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் உலகத்தோட கடைசி பூகம்பம் எப்படி நடக்க போகுது, அது என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூகம்பம் தான் பிரளயத்துக்கு உண்டான காரணமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நம்ம ஒரு 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். முதல் பாகத்தில் மெய்வழி சுரேந்திரன் அவர்கள் நம்ம தெய்வம் அவர்கள் அருளிய ஒரு தீர்க்க தரிசன பகுதியை எடுத்து விளக்கியிருப்பார். இரண்டாவது பாகத்தில் அண்ணா சொன்ன இதே விஷயத்தை ஒரு 6 to 7 மாதத்துக்கு பிற்பாடு ஒரு பிரபல நியூஸ் சேனல் ஒருத்தங்க இதே விஷயத்தை பேசியிருப்பாங்க. ஸோ அது எந்த பிரபல நியூஸ் சேனல், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இரண்டாவது பாகத்தில் பார்க்க போகிறோம். கடைசி பாகத்தில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த இறை தூதர் ஒருவர் அவர்களுடைய நூலில் இதே விஷயத்தை அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்க போகிறோம். வரன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சமி போன பின் பாரு அப்படின்னு தெய்வம் இறக்கி வச்சுருக்காங்க தீர்க்க தரிசனம். அப்போ பஞ்சமி தேதி வரணும் இல்லை, அந்த பஞ்சமி தேதி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம தீர்க்க தரிசனம் இறக்கியிருக்காங்க. அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எப்படி ஏமாந்துருவீங்கள? கோயம்புத்தூர்லேயே பூட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, வருவீங்களா? என்னம்மா தெரிஞ்சால் தானே வர முடியும். ஆஹா வந்துருச்சு ஆபத்து, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனத்தை கைக்கொள்வாயாகான்னு சத்தியவேதத்தில் இருக்குது. உயிர்னு சொல்லிட்டாங்க தெய்வம், இல்லை அவங்களுக்கு சொல்கிறான். தீர்க்க தரிசனத்தை கைக்கொள்வாயாக, கையில் பிடிச்சிக்கோன்னு இருக்குது. உயிர் பிடியாக பிடிச்சிக்கோங்கிறாங்க தெய்வம். அப்போ நம்ம பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆளை எனக்கு அது தகவல் கொடுத்து தேட வச்சு, அது எப்படி பஞ்சமி தேதியில் வரும் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. என்னை தேட வச்சாங்க. தேட வச்சப்போ நான் தேடினப்போ என்ன கிடச்சிது அப்படின்னா, இப்போ காலச்சக்கரம் மாறணும். பூமி சுற்றுது. பூமி சுற்றுதில்ல, இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. எப்படி மாறும்? இறைவன் படித்தது இல்லையா? நவகிரகங்களையும் படித்து அதை பொசிஷன்லாம் திருப்பிட்டு இருக்காங்கல்ல. பஞ்சமி தேதிக்கு வரணும் இல்லை, பௌர்ணமி எப்போ வரணும் இல்லை, எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா பூமி பூகமாக அடிக்குது. எப்படி அடிக்குது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பம்பரத்தை சுற்றி விடுறீங்க. பம்பரம் தெரியுமில்ல, விளையாண்டுருக்கேம்மா? பம்பரம் கயிறு சுற்றி இப்படி விடணும்ல. சுற்றி விட்டா என்ன ஆகும்? கிர்ன்னு சுற்றிட்டு இருக்கும். கடைசியில் என்ன ஆகும்? நல்லா தலையாடி இப்படி ஆடி உழுவும். டப்புன்னு உளுந்துரும். உழுவுறப்போ ஒரு பாயிண்ட் வரும், பார்த்துருக்கீங்களா? நல்லா உன்னிப்பாக பாருங்கள். பொம்பரம் வேணா வாங்கிக்கிங்க, சுற்றி விட்டு பாருங்கள். எப்படி சேர்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி சுற்றி விட்டால், இந்த கையில் சுற்றி விட்டோம்னா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் உழுவுறப்ப ரிவர்ஸ் அடித்து விழுவோம். இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் உழுவுறப்ப ரிவர்ஸ் அடித்து விழுவோம். ஏன் உழுவுது? நிலை தர மாதிரி உழுவுது. அதுபோல் பூமி சுற்றிட்டு இருக்குது. ஆயுஸ் முடிய போகுது, ரிவர்ஸ் அடிக்குது. அறிவு சம்மதிக்குதில்ல. இது கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கேள்வி கேட்டு எவ்வளோ காலம் காத்துட்டு இருந்திருப்பேன். தூக்கமே வராது. இந்த நரசிம்மா சொன்னாங்க, தூங்காமை முக்கியம். இந்த சிங்கங்கள்லாம் விட்டால் அப்படி விளையாடும், டைம் இல்லை. தூங்காமல் அது இருந்துச்சுன்னா கிடைக்கும். அப்படி தான் எனக்கு கிடச்சிது. எழுத்து அறிவிச்சாங்கன்னா ஆஹா வந்துருச்சுரா ஆபத்துன்னு அப்போ தான் தெரியும். அந்த எழுத்து அறிவிச்சிருக்காங்க. எனக்கு அறிவிச்சதுனால நான் எடுத்து கொடுக்குறேன். இப்படி இப்போ நடக்குது. பூமி அடித்து பஞ்சமி தேதிக்கு விஞ்ஞானிகளுக்கு நாசாவுக்கு தெரியாமல் இன்னொரு 5 நிமிஷம் நாசாவுக்கு தெரியும். அந்த பாட்டு பாடியிருக்கேன். நாசாவுக்கு தெரியாமையே
அவனுக்கே தெரியல, அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சுலவாகும். அப்போ அவனுக்கு தெரியாமல் பஞ்சமிக்கு வந்துடும். ஏன் குறையுது? அடித்து இப்படி அடிக்குது, வாபஸ் அடிக்குது, ரிவர்ஸ், அப்படியே கம்மியாகிடும். கம்மியாகனா பஞ்சமி திதி வந்துடும். இப்போ 4 தடவை வரணும். 4 தடவை வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க கையில் இருக்குது. இந்த பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி வந்துச்சா முடிஞ்சு போச்சு. 8 நாளில் இந்த பூமி அதமான்ட்டாங்க. இப்போ நம்ம வீடியோவுடைய 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். மெய்வெளி சுரேந்தர் அண்ணா அவர்கள் இந்த முத்திப்பேரையை 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஆட்டியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு சன் நியூஸ் சேனலில் இந்த நியூஸ் பற்றி வந்து போட்டிருக்காங்க. அப்போது அவங்களுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்மில் டிவியில் போட்ட அதே நியூஸை ஒரு சின்ன எழுத்து பதிவாகவும் போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பூமியின் மையமானது மெல்ல எதிர்புறமாக சுற்றத் தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நேச்சர் ஆய்வு இதழின் அப்படின்ற அந்த ஒரு சயின்ஸ் மேகசின் அவங்களுடைய ரிப்போர்ட் அதுபடி அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்போது நம்ம தெய்வம் அவர்கள் போன நூற்றாண்டில் எழுதி வைத்த அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அண்ணா வந்து விளக்கம் கொடுத்தாங்க அதுக்கு. இப்போது அதே இதை கரெக்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு பின்னாடி சயின்ஸ் ரீதியாக இவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது ரிவர்ஸில் வந்து திரும்புது, ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து கிளப்பியிருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம 2 பாகத்தை பார்த்துட்டோம். அடுத்து 3வது பாகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாமிய மதத்தோடைய ஹதீஸ் நூலில் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை அந்த நேரம் நிறுவப்படாது. அப்போ எந்த நேரம் நிறுவப்படாது அப்படின்னா அந்த பிரளய நேரத்தை சொல்கிறாங்க. அப்போது மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ உலகம் எப்பயும் போல் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஆனால் இதுவே ரிவர்ஸில் மாறணும்போது அந்த ஈஸ்ட் வெஸ்ட் டைரெக்ஷனாக மாறும். அப்போது ஒருவேளை இந்த ரிவர்ஸில் உலகம் சுற்றி அதனால் வர்ற அந்த பூகம்பம் காலத்தில் இது ரிவர்ஸில் டைரெக்ஷன் மாறுறனால சூரியன் வெஸ்ட்டிலிருந்து உதிக்கிற போல் தோணலாம். ஸோ இதை வந்து இன்டைரக்டாக மேபி அதை குறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ முதல் லைனுக்கு இந்த பொருத்தம் வந்து அமைகிற மாதிரி தெரியுது. சரி, 2வது வரி பார்ப்போம். மக்கள் அதை கண்டால் பூமியின் மேற்பரப்பில் வாழும் எவருக்கும் நம்பிக்கை இருக்கும். அப்போ அப்படி ஒரு காலகட்டம் ஒன்று வரும். அதாவது சூரியன் வந்து வெஸ்ட்டிலிருந்து உதிக்கிற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது பூமியின் மேற்பரப்பில் வாழுற மக்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த செகண்ட் லைனும் அந்த முதல் லைனுக்கு ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அதாவது திடீர்னு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா அது லாஜிக்கலி ரிவர்ஸாக போகிறத தவிர வேறு எந்த ஒரு மாற்றங்களாலும் அது மாற முடியாது அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து நம்பித்தான் தீருவாங்க. இப்போ இன்றைக்கி இறைவன் இல்லை அப்படின்னு இன்றைக்கி சொல்கிற மக்களும் அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்புவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி அந்த ஒரு விஷயத்தை பார்த்து மக்கள் நம்பினாலும் அது எந்த நன்மையும் செய்யாத காலம். முன்பு நம்பாத ஆன்மாவிற்கு அந்த காலம் எந்த நன்மையும் செய்யாது அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறி இந்த ஒரு சின்ன தீர்க்க தரிசன குறிப்பை முடிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது தான் இந்த மனுஷனுக்கு இறைவன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு இறைவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் அந்த நம்பிக்கை வர்ற காலம், அந்த காலம் இவனுக்கு உதவாது. ஏன்னா இவன் அதுக்கு முன்னாடியே நம்பலை. அதுக்கு முன்னாடி இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி நாஸ்திகனாக இருந்ததுனால கடைசியில் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு
இவங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு, ஆமாம் அப்போனா இறைவன் ஒருவர் உண்டு போல, தீர்க்க தரிசனம் உண்டு போல அப்படின்னு அந்த ஒரு கடைசி நொடியில் இவன் நினைப்பான். ஆனால் அவனுக்கு அந்த காலம் எந்தவித நன்மையும் செய்யாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு தீர்க்க தரிசன குறிப்பை இதில் கொடுத்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பாகத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது கடைசி பூகம்பமானது இந்த உலகம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போய் முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறியீடை லைக் உணர்த்துது. இது நம்ம தீர்க்க தரிசனங்களை வச்சு பார்த்தது. இதில் நமக்கு மேலோட்டமாக இவ்வளோ புரிந்தது. எல்லாம் தாண்டி இது எப்படி நிகழப்போகுது, என்றைக்கு நிகழப்போகுது அப்படின்றது எல்லாமே தெய்வம் அவர்களின் சுத்தம்தான். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம தெய்வம் அவர்களை அடைஞ்சு அவர்களிடம் சரணாகதி அடைஞ்சு பாவ மன்னிப்பை தேடி நல்லடக்கம் ஆக வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை. அனைவருக்கும் நமஸ்காரம்.